அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்கள் கடனில் வாழ்வது அவருடைய சித்தம் அல்ல. நீங்கள் கடன் இல்லாமல் வாழ்வது அவருடைய சித்தமா இருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷமாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கென வானத்தை திறக்கிறார். உங்களுக்கென ஒரு ஓப்பன் ஹெவன், திறந்த வானம். அப்ப இந்த திறந்த வானம் ஆசீர்வாத மழையை கொண்டு வருகிறது. இந்த ஆசீர்வாத மழை உங்கள் மேல் இருக்கிறபடியால், உங்களை நனைக்கிறபடினாலே வசனம் சொல்லுகிறது, நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இது இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லப்பட்ட, இஸ்ரவேல் தேசத்திற்கென்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தமாயிருந்தாலும் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். அப்ப இந்த வார்த்தையை தேவன் நமக்கு என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு? ஏற்ற காலத்திலே வாழ்க்கையிலே மழை பெய்யும். அப்ப ஏற்ற காலம், அப்பாயிண்டட் டைம், உங்களுக்கென தேவன் குறித்திருக்கிற காலம் இதுதான். இந்த நாட்களிலே அவருடைய ஆசீர்வாத மழை பெய்யும். அதை பெய்வதற்காக அவர் என்ன செய்கிறார்? நாம் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்க. இப்ப நீங்க என்ன வேலை செஞ்சாலும், என்ன தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும் இல்லையா? அந்த ஆசீர்வாதம் இருக்கணுன்றதுக்காக அவர் என்ன செய்கிறார்? தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கிறார். வானத்தை திறக்கிறார்னா பொக்கிஷ சாலையா. அப்ப அந்த பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கும் பொழுது அவருடைய பொக்கிஷங்களை எடுத்து கொடுக்கிறார். அந்த ட்ரெஷர் அவர் எடுத்து கொடுக்கறனால ஒரு பிளெஸ்ஸிங்கை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நான் கடன் கொடுக்கிறவனா இருக்கிறேன், கடன் வாங்குவதில்லை. ஆமென். அப்ப ஒருவேளை நீங்க இன்னைக்கு, பிரதர் நாங்க கடன் அடைக்கிறதெல்லாம் எட்டாக்கனியா போயிடுச்சு பிரதர், கை மீறி கடன் போயிடுச்சு, கிரெடிட் கார்டு கடன் ரொம்ப வந்துருச்சு, எங்களை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இஎம்ஐஸ் கட்ட முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இது உன்னுடைய வாழ்க்கை அல்ல, உனக்கென நான் வைத்திருக்கிற வாழ்க்கை இது அல்ல. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவன், நீ கடன் வாங்குவதில்லை, நீ அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். அப்ப இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. ஆண்டவரே, நான் உண்மை நம்புகிறேன், உங்களுடைய வார்த்தையை நம்புகிறேன், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன், இந்த தரித்திர நிலை என்னை விட்டு போகும், இந்த கடன் என்னும் சாபத்தை நீ முறித்து விட்டீர் சிலுவையில் என்று சொல்லி நம்புங்க. தேவன் ஆசீர்வதிப்பார், தேவன் கதவுகளை திறப்பார். சில கடன்கள் உங்களுக்கு ரத்து செய்யப்படும். கர்த்தர் வாசல்களை திறப்பார். ஏனென்று சொன்னால் உங்களுக்கென தம்முடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தையே திறந்து வைத்திருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பொருளாதார நன்மை உங்களை தேடி வரும். கதவுகள் திறக்கப்படும். கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். தேவன் உங்களை கடன் இல்லாமல் வாழும்படியாய் வைப்பார். நீங்கள் இனி கடன் வாங்குவதில்லை, மாறாக நீங்கள் அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.